ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். அம்மா, கடவுள் நோஸ் பெஸ்ட். குழந்தைங்க நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, அம்மா எப்போவுமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? எல்லா கேள்விக்கும் பதில் ஈக்காதாயானா? ஒன்று சொல்லட்டுமா? அவன் உன்னை எப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டான்ற கேள்விக்கு எனக்கு இதுவரைக்கும் பதில் கிடைக்கவே இல்லை. உன்னை பைத்தியமாக்கி உன்னை ஒரேடியாக என் மகண்ட வாழ்க்கையிலேருந்து தள்ளி வச்சிடலான்னு நினைச்சேன். ஆனால் நீ சாகவும் மாட்டிக்கிற, அவ வாழ்க்கையிலேருந்து தள்ளியும் போக மாட்டிக்கிற. அம்மா, நமக்குள்ள தான் எல்லாம் சரியாகிடல. ஆனால் நீங்கள் எனக்கு மட்டும் பிரமையை உருவாக்கி என்னை பைத்தியமாக காமிச்சு எதுக்கு என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு நினைக்கிறீங்க? மாமியார் மருமகண்ட உறவுனாலே இப்படிதான். என்னால் என்ன பண்ண முடியும்? எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன். ஏய், என்னாச்சு? எதுக்காக நீ இந்த அளவுக்கு ஷோக் ஆகிற? அம்மா அம்மா ப்ளீஸ், காண்டமிட வாழ்க்கையை எப்படி அழிக்காதீங்க. என் மகண்ட வாழ்க்கையில் என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு நீ அதில் தலையிடாத. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ ரோஷினி, உனக்கும் எனக்கும் இடையில ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அவன் எப்போவுமே என் பக்கம் தான் வந்து நிற்பான். ஏன்னா அவன் உனக்கு ஹஸ்பண்ட் ஆகிறதுக்கு முன்னால் எனக்கு பையன். ஒருவேளை இந்த உண்மை காண்டமிக்கு தெரிஞ்ச அவரோட மனசு என்ன பற்றின உண்மை அவனுக்கு என்னைக்குமே தெரிய வாய்ப்பில்லை. காண்டமி, இங்கே வாங்க. ரோஷினி, ரோஷினி எங்க போற? காண்டமி, எங்க இருக்கீங்க? ரோஷினி, தப்பு பண்ற, இதுக்கு நீ வருத்தப்படுவ. ரோஷினி, காண்டமி, என்னாச்சு? காண்டமி, கடவுள் நோஸ் பெஸ்ட். உங்க அம்மா மேல உங்களுக்கு பாசம் அதிகம்னு எனக்கு தெரியும். அதனால நான் சொல்ல போறது உங்களுக்கு ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்ன சொல்ற? எதுவா இருந்தாலும் கிளியரா சொல்லு. காண்டமி என்ன பைத்தியமாக்க முயற்சி பண்றது வேற யாரும் இல்லை. உங்க அம்மா தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ரோஷினி, நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ எதனால இப்படிலாம் பேசுற? நீ என் மேல வேற ஏதாவது பனி போட்டிருந்தா கூட நான் அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டிப்பேன். ஆனா நான் உன்னை காயப்படுத்துவேனா? அப்படி நினைக்கிறியா ரோஷினி? ஒரு தாய் தண்ட குழந்தை எதுக்கு காயப்படுத்துவாங்க? ரொம்ப ப்ரொஃபஷனலா போய் சொல்றீங்க. இங்க பாருங்க, நான் சொல்றது எதுவும் போய் கிடையாது. நான் சொல்றதெல்லாம் உண்மை. என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறேன்னு இப்பதான் இவங்க என்கிட்ட சொன்னாங்க. நான் உங்களுக்கு டிசர்வ் இல்லைன்னு சொன்னாங்க. நான் சொல்றது உண்மை காண்டமி. இவங்க மேஜிக் யூஸ் பண்ணாங்க. அதை நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். என்னை நம்புங்க. ரோஷினி, ஏன் யாரும் நான் சொல்றதை நம்ப மாட்டேங்கிங்க? நான் சொல்றது உண்மை. நான் ருபினா ஏந்திக்கிட்ட பேசினேன். நான் கண்டிப்பா இதை உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுவேன். நான் சொல்றது போய் கிடையாதுன்னு நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுவேன். ஆமா, உங்க கை கட்டுங்க. ரோஷினி, ஏமா? ரோஷினி, ரோஷினி, ப்ளீஸ் ப்ளீஸ் காம் டவுன். ப்ளீஸ் என்னை தடுக்காதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க. உங்க அம்மா போய் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டிருக்காங்க. ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. ரோஷினி, இங்க பாரு, எனக்கு தெரியும் நீ இப்போ டென்ஷன் இருக்க, அப்செட் ஆயிக்க. பட் ப்ளீஸ் இப்படி என் அம்மா மேலே பழிய போடாது. ஆனா ரோஷினி, இங்க பாருமா, இப்போ நீ எதுக்காக இப்படிலாம் பேசிட்டீங்க? நான் உனக்கு ஃபர்ஸ்ட்டுன்னு எதிராக இருந்தேன், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு உன் மேல நிறைய பாசம் இருக்கு. உன்னை நான் என் மருமகளா இல்லை, மகளா நினைக்கிறேன். ரோஷினி, நீ ஏன் கூட வா. மேலே போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. வா. ரோஷினி சொன்னதெல்லாம் தப்பா எடுத்துக்காத ஃபர்மி. அவளுக்கு உடம்பு சரியில்லை. ம். காண்டாமி, அது ஐ எம் ரியலி சாரி. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அதனால தான் இதெல்லாம் யோசிக்காம பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நான் அம்மா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுடுறேன். நீ ரொம்ப நல்லவ ரோஷினி. நான் உனக்காக உள்ள வெயிட் பண்ணிட்டீங்க. வெல் பிளேட் அத்த.
உங்களோட ஸ்கிரிப்டும் ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் தான் உங்ககிட்ட சொன்னதில்ல, இதுக்கு நடுவில் அமனை கொண்டு வராதுன்னு. இந்த விஷயத்தில் நீ அவனை கொண்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்ட. உங்கள் மேலே எனக்கு கோவம் வரல, ரொம்ப பரிதாபமாயிடுச்சு. கடவுள் உங்களுக்கு எவ்வளோ அழகான மகனை கொடுத்துக்காரு, ஆனால் நீங்கள் அவரையே எதிரியாக பார்க்குறீங்க. இல்லை, அமன் என்ற பையன், நீ தான் என் எதிரி. இதை பாரு ப்ளீஸ். ஆமாம், நீங்கள் எதுக்காகமா இதெல்லாம் பண்ணுறீங்கம்மா? ஆமாம், நான் உங்கள் மருமகளா இல்லை மகளாய்க்க ஆசைப்படுறேன்லாம் சொல்லாது. உன் ஆக்டிங்லாம் என்கிட்ட பழிக்காது. நீ என்ன தான் கண்ணீர் விட்டு கதறி அழுதாலும் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறது நிச்சயம். அப்படியாத ஒரு மாமியாராக நீங்கள் உங்கள் கடமையை நிறைவேற்றுங்க. அதே மாதிரி ஒரு மருமகளாக நான் ஏன் கடமையை செய்கிறேன். நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் சரி, உங்களால் என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. இன்னொரு விஷயம், டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் பவர் ஆஃப் த டாட்டர் இன்-லா. நீங்கள் பிளேன் பண்ணிக்கிட்டே இருங்க, நானும் உங்கள் பிளேனை தோக்கடிச்சிக்கிட்டே இருக்கேன். காதலுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணலாம், போர்லையும் என்ன வேணும்னாலும் பண்ணலாம். உன் காதலை நான் போராட பார்க்குறேன். யாருக்கு வெற்றி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். வெறுப்போடு இருக்கிற காத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுங்க. காதல் மணலால் உருவான வீடு தான், ஆனால் அது விழாது. வெறுப்பின பாலம் என்னன்னு உனக்கு இன்னும் தெரியல. காதல் வெறுப்புக்கு முன்னால் நிச்சயம் தோற்றுடும். இந்த நதியில் விழுந்தா கண்டிப்பாக மூழ்கிடுவீங்க. அக்கறைக்கு போக முடியும்னு வீணாக நினச்சி கனவு காணாதீங்க. காதலோட எதிர்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. காதலோட சண்டை போட்டால் உங்களுக்கு எப்போவுமே தோல்வி தான். காதலை தோற்கடிக்கிறது இல்லை என் குறிக்கோள். காதலை ஆயுதமாக வச்சுக்கிறது தான் என் குறிக்கோள். இந்த ஆயுதம் அவன் உயிர் எடுக்கும். நீ உன் விருப்பத்தோட அமனை கொல்ல மாட்டேன். அதனால நான் அமனை கொல்ல உன் காதலை நான் பயன்படுத்திக்கிறேன். நிச்சயமா நீ இதை செய்வ ரோஷினி. கடவுள் நோஸ் பெஸ்ட் காண்டம்பி. வீட்டில் தான் பவர் இருக்குன்னு நீங்கள் எதுக்காக இவ்வளோ கேண்டல்ஸை ஏற்றி வச்சுக்கீங்க? இப்போ நீங்கள் எதுக்கு மறுபடியும் ஐப்ரோஸை ரைஸ் பண்ணுறீங்க? ஓ ஓ அப்படின்னா இன்னைக்கு, ஆமாம் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டா? ஆ என்ன நீங்கள் ஃபர்ஸ்ட் நைட் வேர்டு கேட்டாலே எக்வர்ட் ஆகிடுறீங்க. இது நார்மலான வேர்ட் தானே, ஃபர்ஸ்ட் நைட். இது மூவிஸ்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க தானே. மூவியில் சாங்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்களே. முதல் இரவுன்னு நிறைய சாங்கை நான் கேட்டிருக்கேன். ரோஷினி, இந்த வேர்டை யூஸ் பண்ணாமல் இருக்கலாமே. அந்த வேர்டை யூஸ் பண்ணலைன்னா வேற எப்படி சொல்கிறது? சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. ஏதாவது சொல்லி தானே ஆகணும். ஐ மீன், அப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு கோட் வேர்டு வச்சுக்கிடலாம். நான் நிறைய நேரங்களில் இதை பற்றி யோசிச்சிருக்கேன். ஆனால் இது என்னது காண்டம்பி, இதெல்லாம் எதுக்காக? எல்லாம் உனக்காக தான். இப்போ ட்ரெஸ் எதுக்கு? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு கான்செப்டே புரியல போலிருக்கு. இல்லை இந்த வேர்டை மட்டும் சொல்லாது. ஓகே, இதை சொன்னேன்னா வேற எதை சொல்கிறது? ஏதாவது சொல்லி ஆகணும்ல. சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்கிறேனே. அப்புறம் எப்படி இதை எங்கே பாரு ப்ளீஸ். நீ ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்க. தேங்க்யூ காண்டம்பி. பட் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? இப்போ நம்ம சுவிட்சர்லாண்டுக்கு போகிற மாதிரி எதுக்கு ரெடி ஆகிக்கும்? இப்போ நாம் இருக்கிற இடம் சுவிட்சர்லாண்ட் இல்லை. இப்போ எனக்கு ரொம்ப வேக்குது. என்ன பண்ணுறீங்க? இடத்தை மாற்று. கடவுள் knows best காண்டம்பி. வீட் நேம் சுவிட்சர்லாண்ட், வீட் நேம் மலை, வீட் நேம் ஸ்னோ, வீட் நேம் ரொமான்டிக் மூவியா? காண்டம்பி, யூ ஆர் வெரி ஐ மீன் நைஸ். வீட் நேம் ஸ்னைப் பண்ணலாம். கம் வா.
நான் ஜஹரி மரத்துலேருந்து விஷமுள்ள விதை எடுக்கணும். மார்க்கப் மார்க்கப் சாவி சவா, மார்க்கப் மார்க்கப் சாவி சவா. நான் ஜின்களோட ராணி ஆனதுக்கு அப்புறம் உன்னோட உதவிக்கு பதில் உதவியா உனக்கு நான் நிச்சயம் விடுதலை கொடுத்துருவேன்.